Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசா கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துடுவார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12, இங்கிலீஷ்ல படிமானி. அப்போஸ்தலர் 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை யாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பின போது நான் எப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இங்கிலீஷ் John அப்போஸ் Acts 12 chapter 11 verse. சீக்கிரம். 12 chapter 11th verse. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு. படி. Acts 12 chapter 11th verse. And when Peter had come to himself, he said, Now I know for certain that the Lord has sent his angel and has delivered me from the hand of Herod and from all the expectation of the Jewish people. எல்லா எக்ஸ்பெக்டேஷன், எல்லா யூத ஜனங்களின் கைக்கும் விடுதலை பண்ணிட்டாராம் பேதுருவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே, நீங்க கூட எதிரிகளின் கைக்கும் எல்லா கெட்ட எண்ணமுள்ள ஜனங்களின் கைக்கும் விடுதலையாக தான் இந்த செய்தி. அதனால இந்த செய்தியை ஆரம்பத்துல இருந்து முழுசா கேளுங்க. 20-25 நிமிஷம் தான் இந்த வீடியோல போவோம். அதனால முழுசா கேளுங்க. அப்போ பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை யாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பின போது. அன்பார்களே, இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுருவை சிறைச்சாலையில அடைச்சு வைக்கிறாங்க ஏரோது. அந்த இடத்துல தேவதூதன் வந்து அந்த பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், இரும்பு கதவு தானா திறக்குது. இதெல்லாம் நடக்குது. கட்சியில அந்த பேதுருக்காக எருசலேம் சபையாரும் ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க. எல்லா ஜெபத்தினுடைய முடிவு ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் விடுதலையாக்கும்படிக்கு. ஆமா, நம்ம தான் பேதுரு. ஆமா, நமக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, ஏரோதுகள் இருக்கிறாங்க, யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. யூத ஜனங்கள் மத சம்பந்தமானவர்கள், அதை குறிக்குது. அப்புறம் ஏரோது உலக ஜனங்கள். இப்படி 2 தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அததான் வேதம் சொல்லுது. ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்கள். இந்த யூதர்கள் நல்லவர்கள் தான், நியாய பிரமாணத்தை உட்பட்டு இருக்கிறாங்க. இயேசுவை நம்பல, அவங்க கிருபையை நம்பல, அவங்க நியாய பிரமாணத்துக்குள்ள இருக்கிறாங்க. நல்லவங்க தான். அதான் நன்மார்க்கம், நன்மை தீமை. ஏரோது அது ரவுடிசம், தீமையான ஜனங்கள். இந்த 2 ஜனங்களுக்கும் எண்ணங்களுக்கும் அவங்க கைக்கு நீ தப்பணும்னா நீ என்ன பண்ணணும்? ஜீவனுக்குள்ள வரணும். ஆமா, ஏரோது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா
எப்பேற்பட்ட ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்கள் எண்ணங்களுக்கும் நீ தப்பித்துக் கொள்வாய். அதான் பேட். அதனால அன்பாளர்களே, அதனால உங்களுக்கு ஏரோது இவனை கொலை செய்யதான் அந்த திட்டம் போட்டுதான் அந்த பேதுருவை சிறைச்சாலை வச்சு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல யூத ஜனங்கள் இந்த யூத ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பிரதான ஆசாரியரு இவங்கெல்லாம் அப்போஸ்தலர் 3-4ஆம் அதிகாரத்துல போய் பார்த்து பிரதான ஆசாரியர் சதுசேயரெல்லாம் இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள பொதுவான சிறைச்சாலை ஏற்கனவே வச்சிருக்காங்க. 4ஆம் அதிகாரத்துல அது ஒரு செய்தி போட்டுக்கிற பாருங்க. அந்த சிறைச்சாலை தேவதூதன் வந்து சிறைச்சாலை கதவுல திறந்து வெளியே வரும். அதே மாதிரி இங்க யூத ஜனங்கள் அவங்கெல்லாம் மோசேயின் நியாய பிரமாணத்தை நம்புறாங்க. இயேசு நம்பாத யூத ஜனங்கள் இவங்கெல்லாம் ஆகமத்துல நன்மார்க்க ஜனங்கள், தீமையான ஜனங்கள். ஆமா, ஏதோ ஒரு யூத ஏதோ ஒரு ஏரோது இல்லைங்க. உங்க குடும்பத்திலே நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்க இருப்பாங்க. ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷன் திருடவும் கொல்லவும் அழிக்கத்தான் திட்டம் போட்டுக்கிறான். ஏரோது இந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணின இந்த பேதுருவை கொலை செய்யும்படி அந்த சிறைச்சாலையில காவல் வச்சிருக்கிறான். ஏன்னா அங்க பஸ்கா பண்டகை நடக்குது. அந்த நேரத்துல இது செய்ய பண்ணக்கூடாது சொல்லி அது பஸ்கா பண்டகை முடிஞ்சதுமே அது செய்யணும்னு அது வரைக்கும் அடைச்சு வச்சிருக்கணும். அந்த மாதிரி நேரத்துல சிறைச்சாலையில தேவதூத வந்து இந்த பேதுருவை 1ஆம் காவல் 2ஆம் காவல் 3ஆம் காவல் எல்லாம் விட்டு கொண்டு வரும்போது அந்த வசனம் சொல்றாரு, பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு. ஆமா, உன்ன கூட ஏரோது யூத ஜனங்களை போல ஆதாமுக்குள் பிறந்த இந்த ஜனங்கள் உன்னை திருடவும் கொள்ளவும் அழிக்கும் திட்டம் போட்டிருக்கும் போது அவங்க எண்ணங்களுக்கும் அவங்க கைகளுக்கும் நீ விடுதலையாகணும்னா நீ கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். ஏரோதுக்கு யூத ஜனங்களுக்கு இந்த பேதுரு சிறைச்சாலையில நல்ல நிமிடத்துல தூங்கினான். எந்த தைரியத்துல தூங்கினான்? இயேசுவோடு இருந்தவன். ஆமா, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணு. உன்னை சபிக்கிறவன ஆசீர்வதி, உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி. இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் செய்யுங்க. இந்த மாதிரி ஏரோது போல உனக்கு விரோதமாக கொள்ளாத மனிதர்கள், நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்கள் இவங்க கையில எல்லாம் இருந்து நீ விடுதலை ஆகணும்னாக்கா நீ ஒரு மாம்சீகமானவனா இருக்கக்கூடாது. நீ ஒரு நன்மை தீமை ஆதாம் போல இந்த ரெண்டும் சேர்ந்து போட்டு தள்ளிடுவாங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று போறான். ஆனோ அவைகளுக்கு யாருக்கு? திருடன்களுக்கு, ஆதாம் மூலமா பார்த்த திருடர்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி சாக கிடக்கிற கொள்ளாத மனிதர்களுக்கு ஜீவனோடு ஜீவரத்தை கொடுக்கணும். அது கொடுக்குறான் பாருங்க பேதுரு. அதனால்தான் நிம்மதியா தூங்குறான். யாராவது மரண தண்டனை உள்ள நிம்மதியா தூங்க முடியுமா? பேதுரு சிறைச்சாலை நிம்மதியா தூங்குறான். தேவதூதன் வர வைக்கிறான் பாரு, இழுக்கிறான் பாருங்க, காம் தேய்க்கிற மாதிரி பேதுரு கிறிஸ்துவை அந்த ஏரோதுவுக்கும் அந்த யூத ஜனங்களுக்கும், யாருங்க அவங்களாம்? ஆதாம் வழியா பிறந்து வந்தவர்கள், நன்மார்க்க இந்த யூதர்கள் நன்மார்களுக்கு அடையாளம். நல்லவர்கள் தான் நியாய பிரமாணம். ரொம்ப மோசமானது. ஏரோது கொள்ளாதவன், தீமையான சுபாவம் உள்ளவன். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஆதாம் வழியா பிறந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே உள்ள பிசாசு உன்னை திருடவும் கொல்லவும் அடிக்கத்தான் திட்டம் போடுறாங்க. இவங்க கையில இருந்தெல்லாம் இருந்து நீ தப்பித்து கொள்ளணும்னாக்கா, தேவதூத வந்து உன்னை விடுதலையாகணும்னா நீ கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். ஏரோதுகளுக்கு, யூத ஜனங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, இனத்தாருக்கு, தேசத்தாருக்கு, ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கணும். ஏசு அப்படிதான் மத்திய மார்க் பொழுதும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்துந்தா இருப்பாருங்க. அவர் கூட கொண்ட வகை தேடினாங்க. அது மாத்திரம் வியாதி, சாபம், பாவம், பிசாசம் எல்லாம் அவர் ஐக்கியம் பார்க்க ஒன்னும் பண்ணக்குள்ள இயேசு. ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாரு. அந்த சர்வ ஜீவ ரத்தத்தை கையில் கொடுத்துட்டு போய்க்கிறாரு. ஏரோது மட்டும் கிடையாதுங்க, யூத ஜனங்க மட்டும் கிடையாது. வியாதியாவி, சாபாவி, மர்ணாவி, தரித்திராவி, பிசாசாவி, அசுத்தாவி எல்லாம் உன்னை கொண்ட பார்க்குது. சிறைச்சாலையை வைத்து இயேசு சிறைப்பட்டல் விடுதலையாக்கும்படி வந்தார். என்னது? பாவ சிறை, சாப சிறை, மரண சிறை, தரித்திர சிறை, இதெல்லாம் உன்னை கொண்டத்துக்கு திட்டம் போட்டு உன்னை வச்சுக்குது.
கொண்டு பாதா தீர்த்து போகும்படி தீவிரமாக்குது. ஆனா இயேசு தன்னுடைய ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஏரோதுகளுக்கு யூத ஜனங்களுக்கெல்லாம் தேவன் நீதிக்கு உடித்தேர்வு கொடுக்கிறார். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு. உடனே ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கும்படி தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு. இந்த பேதுரு சிறைச்சாலையில போய் பார்த்துக்கிட்டு இந்த யோத ஜனங்கள்லாம் எனக்கு விரோதமா வந்து இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணான்னு சொல்லி ஜெயில போட்டாங்க. ஒரே வெறுப்பும் கஷ்டமா இருந்தானாக்கா தேவதூதன் வந்திருக்க மாட்டான். ஏரோது கைக்கு தப்பிச்சுக்க முடியாது, போட்டு தட்டு இருப்பாங்க. ஆனாதான் வாய்நாளெல்லாம் நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். இருப்பியா? இயேசு விசேஷங்களில யோவான் தான் ரொம்ப நாளா தான் அவனை சாகடிக்க முடியல. இந்த யோவான ஏன்னா அவன் கோப்பி அன்பு யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எல்லாம் பார்த்து ஜீவனை பத்தி அதிகமா எழுதியிருப்பாரு. அவரு ஜோயே லைஃப் பத்தி தெரிந்தவரு எண்ணெய் கொப்பத்துல போட்டு பாக்குறாங்க. அப்பவும் கொள்ள முடியும். ஏன்னா ஜீவரத்தம் சபிக்கிறவர்கள் நிந்திக்கிற பகைவர்கள்லாம் கொடுக்குறான். இயேசுவின் மார்பிலே படுத்து அந்த யோவான் சீசன். அப்புறம் பத்முத்தி அவனை சாகடிக்க முடியும்னு சொல்லி பத்முத்திவுக்கு அனுப்புறாங்க. அங்கதான் வெளிப்படுத்த சுவிசேஷத்தை எழுதுறான். ஏன்னா அகோப்பி என்று ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா எந்த ஏரோதையும் கைக்கு நீ தப்பிச்சுக்கலாம். யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் நீ விடுதலை ஆயிடலாம். அதனாலதான் கிறிஸ்துக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்து ஜீவரத்தத்தை புசிக்கணும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. கட்டின மனைவிலிருந்து கட்டின புருஷன் எல்லா பிள்ளையில எல்லாம் ஏறுவது யோத ஜனமா தான் இருப்பாங்க. ஆதாமுக்குள்ள நன்மத்தையும் மரியத்துங்க ஜனங்களாக உன்னை சிறைச்சாலை போடுவாங்க. சிறைச்சாலை ஏற்றின்படி சிறைச்சாலை இல்ல, ஏதோ ஒரு சிறைச்சாலை. வியாதியோ வறுமையோ உள்ளகிற பிசாசு உன்னை சிறைப்படுத்துவோம். பிசாசு இயேசு விடுதலையாக்குறது. ஆதாமுக்குள் பிறந்த ஜனங்கள் உன்னை சிறைப்படுத்துவார்கள், உன்னை சபிப்பார்கள், உன்னை நிந்திப்பார்கள், தூஷிப்பார்கள், ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. நீ நன்மத்தையும் மரியத்துக்கு நீ அவங்களை சபிச்சிருந்த 2 சிறையிலே வாய்நாளெல்லாம் சிறை, வியாதி சிறை, மரண சிறை, தர்த்த சிறை, பாதாள சிறை. அப்புறம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாவும் ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா அந்த சிறைச்சாலையில் முதலாம் தேவதை விடியலாக்கி கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இனி பாவம் செய்யக்கூடாது. இனி நன்மத்தையும் மரியத்துக்கு நீ விஷிக்கனால ஷாகவே ஷாவா. அதனால நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என் வார்த்தைகளில் நிலைத்திரு, மிகுந்த கனி கொடுப்பாய். என் சேனல்ல சத்தியம் பேஸ்புக்ல போயிட்டு கிறிஸ்தவம் தாமசம் சர்ச் பண்ணி யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. ஏரோட 100 ஜீவமா இருக்கும். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் கிறிஸ்தவம் தாமசம். இந்த சேனல்லாம் சத்தியம் பண்ணி கொள்ளுங்க. உலகத்துல எங்குமே கட்டி ஏற்பட்ட செய்திகள். எங்க பார்த்தாலும் ஏரோதின் ஜனங்கள், உன்னை பகைக்கிறவர்கள், சபிக்கிறவர்கள். ரோட்ல போனா கூடங்க ஏரோது மாதிரி நம்ம ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. ஏரோது நாய் வச்சிருந்த வண்டி ஓட்டின்னு வரான். அவனுக்கு தப்பிக்கணும். நீ டிரைவர் ஆக்சிடென்ட்டுக்கு தப்பிக்கணும், வியாதிக்கு தப்பிக்கணும், மரணத்துக்கு தப்பிக்கணும். பிசாசு எங்க பார்த்தாலும் திருடவும் கொள்ளும் வழிக்கத்தான காரியத்தை தீவிரமா இருக்கிறான். நீ கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உழுது போனா நீ பாதுகாப்பா வரலாம். ஆக்சிடென்ட் கூட ஆகாதுங்க. தேவதூதர் ஒன்று வேண்டிய இருப்பாரு. இங்க தேவதூதர் வேலை செய்தாங்க. யாருக்கு? பேதுருக்கு. இயேசுவோடு இருந்தவர்கள் ஜோயே லைஃப் தெரிந்து உன்னை சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், டிரைவர். இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட்ன்றாங்க. அதுக்கு தப்பத்துக்கு நீ கிறிஸ்துவ தேவந்தருக்கு எல்லா டிரைவர்களுக்கு தேவந்தருக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்குது. அவனுக்கு கொடுக்குற சுத்தாய் போயிட்டு நீ சேஃபா வருவேன். நீ பிரயாணத்துல சேஃபா போவேன். ஆக மொத்தத்துல ஏரோதின் ஆவிகளும் யூத ஜனங்களின் ஆவிகளும் உன்னை சிறைப்படுத்தி உன்னை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வகையாக கிரியை செய்து நீ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் இயேசு ஜீவன் பரிபூரிச்சவர தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலக குடும்பத்தார் இனத்தார். கட்டின மனைவியங்க புருஷனே போட்டுற காலம், கட்டின புருஷனே மனைவியே போட்டுற காலம். பத்திரிகை செய்தியெல்லாம் பாருங்க. எல்லாருக்கும் தப்பணும்னாக்கா இயேசு ஜீவன் பரிபூரிச்சவன தேவனுக்கு குடும்பத்தார் ஆதாமுக்கு முழு உலக கொடுக்கிற ஒரு ஆளா இருக்கணும். அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. ஆமா, ஏரோட செய்திகள் கேட்டு கொடுத்திருக்கிறேன். இந்த வசனத்துக்கு மேல நம்மளால போக முடியல. திருப்பி படிக்க. அப்போஸ்தலர் 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கு, ஏரோத யாருங்க?
அதிகாரி, தேச தலைவர், ஏரோது ராஜாவுக்கு, அவன் கைக்கு, அப்புறம் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். மெய்யா கூட இயேசு கிறிஸ்து தேவி நீதித்து உயிர்த்ததுல. ஆமா, எங்க பார்த்தாலும் பொல்லாத ஜனங்கள், பொல்லாத ரவுடிகள், சாபங்கள், பாவங்கள், ரவுடி இருக்கணும், பொல்லாத மனிதர்கள், வியாதிகள், சாபங்கள், பிசாசுகள், அசுத்தாவிகள், இதுக்கெல்லாம் தப்புனாக்கா ஆதாமுக்குள் பிறந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே சாக கனி கிறிஸ்துக்குள்ள வந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதிக்கு முடிந்தது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசுத்தாவிக ஆதாம்ல முழு உலகம் கொடுக்கணும். இங்கிலீஷ்ல படிமா அப்போஸ்தலர் 12:11 இங்கிலீஷ்ல. Now about that time Herod the king stretched out his hand to harass some from the church. 12:11 அப்போஸ்தலர் 12:11. And when Peter had come to himself, and he said, now I know for certain that the Lord has sent his angel and has delivered me from the hand of the Aaron and from all expectation of the Jewish people. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதான் நீ தப்பிச்சுக்கலாம். ஆனா கிறிஸ்துவ கொடுக்கணும், தேவ நீதிக்கு ஒழித்தேர்தல் கொடுக்கணும். ஆமா, உட்காந்து கசப்பும் பகையும் வைராகி வச்சிருந்தா அவ்வளவுதான், நீ மாட்டின வகையா. ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். இந்த பேதுக்குள்ள ஆதாமுடைய சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் சிந்தை. அந்த கிறிஸ்து நாடி வழித்தது ஜீவ சிந்தை, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம். அதுக்கு வெளியே வானத்தோட சகல அதிகாரம். அதை ஏறுவது கொடு, யூத ஜனங்களை கொடு, ஆதாம் 2வது முழு உலகத்துக்கு கொடுங்க. ஒரு ஆள் பாய்க்கூடாம கொடுங்க, ஒரே ஒரு ஆள் தாங்க. என் மாமியாருங்க, என் மருமகங்க, என் மாமனாருங்க, என் கொய்தனாருங்க, அவன் சண்டை துறவுக்கு நான் அவனை வெறுத்துருங்க. அவன் மேல ஒரு ஆள் பிசாசு எல்லாத்தையும் ஏற்றுவான். இயேசு ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு போந்தா உலகம் ஆதாம் துணிக்கு 2வதும் இயேசு ஜீவன் பறிப்பு இயேசு சாப்பிட வாங்க குத்தணும். ஏன் சபையில நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, வியாதியால, சாபத்தால, சிறையுடைய சபையில எங்க பார்த்தாலும் பார்க்க கஷ்டம். பேர் மூடிக்காரு, விசுவாசி, ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, அந்த ஒழிக்கா செல்ல, இந்த ஒழிக்கா செல்ல, அங்க ஒரே பார்க்க கஷ்டம். சுயநீதி அடியில் இருக்கிறதுனால அந்த ஏரோதின் ஆவிகள் யூத திருடவும் கொள்ள வழிதான் காரியங்கள்லாம் செஞ்சது. அதனாலதான் கிறிஸ்துவை கொடுங்கள். யாருமே சரியில்லை, ஆதாம் 2 யாரும் சரியில்லாத இயேசு ஜீவன் பரிமிஷன் கொடுத்து அவனை சிறைச்சாலை நீ பாதுகாப்பா இரு. ஏசு அப்படிதான் இருந்தாரு. மத்தேயு மார்க் லூக்கா போது அவர் எங்கு சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாரும் வெளியிலாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். எல்லாம் சிறைச்சால் தான் நாம் தேகோல் பிசாசு, பெரும்பாடு, திருவாதக்காரன், 30 வருஷம் வியாதியஸ்த, அதெல்லாம் ஒரு சிறையில் இருக்குங்க. பேதுரு சிறையில் இருக்கிற மாதிரி வியாதியிலே இருக்கிறோம், தத்தத்திலே இருக்கிறோம், அவமானத்திலே இருக்கிறோம். மக்கள் நந்தத்தை மரியத்தக்க கணிப்பிச்சு ஏறுவதாவி, ஒரு பிசாசாவி, ஒரு அசுதாவி, ஒரு வியாதியாவி, ஒரு சாபாவி, ஒரு மரணாவி, ஒரு பேரடைஸ், கண்ணு குண்டாய்க்கலாம், கை சிறைச்சாலைனா தண்டனை, பாவ தண்டனை, பாவத்தின் சம்பளம் மாத்த இயேசு ஓடி அவனைய நல்ல மேய்ப்பன், குருடர்களுக்கு பார்வை, ஜீவ சர்வ ஜீவகண்டு தேவன் தனக்கு ஆதாம் முடிவு, செவிட்டுக்காக தருகிறது, குஷ்ரோகியாயிரம் ஜீவகை தேவன் தனக்கு ஆதாம் முடிவு, குஷ்ரோகத்திலிருந்து விடுதலை. ஒரு தரித்திரத்துக்கு ஒரு தண்டனை, அது ஒரு சிறையிருப்பு. ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுங்கு தரித்திரத்தில் தரித்திர சிறையிலிருந்து விடுதலாகி ஐஸ்வர்ய வாசனை தரணும். ஆக முதல்ல இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துல ஜீவர்களை எல்லையற்ற ஐஸ்வர்யம் ஆட கட்டு ஐஸ்வர்யம் அந்த பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கலாம் கொடுக்கும்போதா அந்த தரித்திர பிசாசு ஏரோதின் கைக்கு தப்பிச்சு மாதிரி தரித்திரத்துக்கு நீ தப்பி வைப்பாய், வியாதிக்கு தப்பி வைப்பாய், சாபத்துக்கு தப்பி வைப்பாய், பாதாளத்துக்கு நீ தப்பி இயேசு பரலோக ராஜ்யம். அந்த பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுங்கு ஒரு ஆள் பாய்க்கலாம் கொடுக்கணும். அப்போ பாதாளம் என்கிற சிறையிற்கு தப்பிச்சு நீ விடுதலாக்கி பரலோகத்துக்கு போய் சேருவாய். இந்த பாதாளம் போல இந்த சிறைச்சால 3 காவல் வச்சு அடிச்சு வச்சுக்கிறான் பேதுருவை. ஏறுவது எல்லா காவலும் அந்த தேவதூதன் வந்து 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் விடுதலாக்கி ஜபம் பண்ணியத்துக்கே போனான்னு போடுங்க. இந்த சத்தியத்தை நேரில் நீங்க வீட்டுல வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல
ஒன்னிலிருந்து. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது பிடிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளுக்கு வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வர வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தைய நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. இதுல வாசிங்க. அப்புறம் 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் இரும்பு கதவு தான திறக்குதுங்க. இந்த பேதுரு என்ன பண்ணிருப்பான்? அந்த எருசலேம் சபையார் என்ன பண்ணிருப்பாங்க? இயேசுவோடு இருந்தவர்கள். ஆமா, இயேசுவின் மன உபதேசத்தை கேட்டவர்கள். உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள். என்ன இயேசு சிநேகித்துக்காட்டு சத்துரு ஜெயிக்க முடியாது. பகைக்கு நன்மை செய்ய என்ன இயேசு தான் நன்மை. அதை தேவன் தருவது பரலோகமே இது. பகைகளுக்கு சத்துருவுக்கு உன்னை துன்பப்படுவது நிந்திக்கிறதுக்காக இயேசு ஜபம் பண்ணி நீ ஜபம் பண்ணுகிற பரமண்டலுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் கொடு. தேவனை கொடு. ராதாம் முழு உலகம் கொடு. இடைவிடாம கொடு. எக்காலம் கொடு. அப்புறம் இப்படி எல்லாம் ஜபம் பண்ணலாம். ஜபத்துல தேவனுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். அப்புறம் நாங்களும் எங்களுக்கு அனுப்பிட்ட எவனுக்குன்னு ஆதாம் முழு உலகத்துக்கு அங்க 70 எல்லாம் வந்துடுறாங்க. ஜீவரத்தம் தேவன் தனக்கு உன் பேர் பரலோகத்துக்கு தேவதூதர் வந்து அங்க சிறையில் விடுதலாக்கி உன்னை பாவத்துக்கு சாபத்துக்கு பாதாத்துக்கு தப்பிடுங்க. இதாங்க ஜபம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவமாகும். உலகத்துல எங்குமே கேட்டிடாத விலையேற்பட்ட செய்திகள். அப்படியே நீங்க வாசினாக்கா தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை கொடுத்துகள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படி அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பாருங்க, இரும்பு கதவு தானா திறந்து, வெங்கல கதவு, இரும்பு கதவு, சொல்லுவாங்க ஜீவமான இயேசுனா காட் கைண்ட் ஆஃப் லைஃப். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அது ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து இரும்புக்கு வீட்டுல தான் இருப்ப. ஆனா சிறைய இருக்குல்ல, வியாதியில, சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, அவமானத்துல, வெக்கத்துல, கடன் தொல்லை, இதெல்லாம் இரும்பு கதவு. இதெல்லாம் தான தருவலாம். ஆமா, அதுக்கு நன்மை தீமையில் காலமெல்லாம் சிறைக்குது. அப்படியே அந்த சிறையில அடக்கம் பண்ணி அதுக்கு பாதாளத்து போயிட்டு ஆதாமுக்குள்ள வாழாத கிறிஸ்துக்குள் வா. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவன தேவி நீதிக்கு உடித்ததில் இருக்கு. அதை பிதாக்குமார் பசுத்தாய்ப்பு ஆதாம் முழு உலக
உலகத்துக்கு கொடு, இடைவிடாம கொடு, எக்காலத்தை கொடு. உன் குடும்பத்தாருக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் பேர பிள்ளைகளுக்கு ஆதாம் வழி அப்படி நான் ஏசு எங்க போனா நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வஞ்சி அதுல தேவ நீதிக்கு உழுதி இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தமே நண்பத்திய மரியத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணமே. அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் செய்ற விசுவாசி திடீர்னு கொண்டு பொல்லாத மனிதர்கள், குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார் எங்க போனாலும் சாப பாவம் வர ஏமாத்து ஒரே பிசாசு ராஜ்யம். கிறிஸ்துக்குள்ளவா, அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு 11வது வசனம் சொல்லுது, பேதுரு வெளியே வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். மெய்யாய் தேவதூதன் வருவான் இல்ல நண்பர் பிசாசு தூதன் வந்து உன்னை சிறைச்சாலையில போட்டு முதல் காவல், 2ஆம் காவல், 3 காவல் போட்டு இரும்பு கால் டைட்டா அடிச்சு வச்சு ஏறுவது மாதிரி ஆளுங்க வியாதி வந்து அடிச்சு பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான். பாதாளத்துக்கு மீண்டு வரைய முடியாது. அப்போ ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவர்களாய் அடுத்த இலவசமா கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். அப்படிப்பட்டவன் இந்த பேதுரு, யோவான், பழைய ஏற்பாடு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்தர் எல்லா வேதத்தில் கவனம் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டது. எல்லா சத்துகளுக்கும், எல்லா எதிரிகளுக்கும், எல்லா சாபத்துக்கும், பாபத்துக்கும், மரணத்துக்கும், தரித்துக்கும், பாதாளத்துக்கும் தப்பி வைக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அகோப்பி அன்பு நிறைந்தவனாயிரு. இயேசு எல்லா